சுட சாதத்துக்கு வெந்தயக்கீரை கிரேவி செஞ்சிருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டி ஃபுட்டுங்க. சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். உளுந்தும் கடலை பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும். அதிகமா தேவைன்னு. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரையா பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வறண்டு வந்துடுச்சு. இப்ப இந்த பேடிகை சில்லி போட்டுக்கலாம். ஒரு 2 நான் உடைச்சு போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளை எள்ளு இந்த சூடுல வெந்துடும். அதனால நம்மளுக்கு கடைசியா போட்டா போதும். வெள்ளை எள்ளு நல்லா எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சு இது பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். போதும், அதிகமா சேர்க்க தேவையில்ல. இப்ப இதுல பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை கழுவி நல்லா சிறுசா கட் பண்ணி வச்சிருக்கோம். அது நம்ம எண்ணெயில வதக்கலாம். வெந்தயக்கீரை உடம்பு நலத்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. சூடு தணிக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஃப்ரை பண்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அவ்வளவுதாங்க. ஏன்னா கொஞ்சம் வதங்கணும். சாரி, கீரை எண்ணெயில ஃப்ரை பண்ணணும். எண்ணெயில எதுக்கு ஃப்ரை பண்றோம்னா அந்த கசப்பு தன்மை குறையும். அதனால நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்றோம், வேற எதுவுமே இல்லை. அடிக்கடி பசங்களுக்கு இத கொடுக்கணும் நம்ம. ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அப்படியே கீரை குழம்பு செய்யறோம், அப்படி செய்யறோம், எப்படி செய்யறோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புதுசா நம்ம செஞ்சு தரப்ப பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த தண்ணி இதுல இருக்குல்ல பாருங்க, இந்த தண்ணி வத்தணும். அவ்வளவு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி நல்லா வதங்கி வந்துடுச்சு கீரை. இது நம்ம தனியா எடுத்து வைக்கலாம். பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே கடாயில நம்ம இது பண்ணலாம். இதே கடாயில நம்ம இப்ப எண்ணெய் சேர்க்க போறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த கிரேவிக்கு நல்லா வரும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இல்ல கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூனு. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம். அதுக்கப்புறமா சின்னதா நறுக்கி வச்ச வெங்காயம். பாருங்க, நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும். இதுல ஸ்லைஸ் பண்ண பூண்டு இதை சேர்த்துலாம். அதையும் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்க விடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க. வீட்டுல எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெந்தயம் எவ்வளவு குளிர்ச்சியோ அதே மாதிரி வெந்தயக்கீரையும் குளிர்ச்சி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி. சூப்பரா இருக்கும்.
பாருங்க, வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. அதுக்கும் ரொம்ப வதங்க தேவையில்ல, இவ்வளவு வதங்கினா போதும். நான் 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி போடுறேன். சிறுசு தக்காளினா நீங்க 3 போட்டுக்கோங்க, பெரிய தக்காளினா 2 போடுங்க. இது வந்து நான் ஒரு 3 பேருக்கு ஆகிற மாதிரி செய்யறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்கு இப்ப உப்பு சேர்த்துறேன். குழம்பு சாரி பாருங்க, நானு உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம கீரையில உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்து தக்காளி வதக்க விடுறேன். தக்காளி வதங்கி வரட்டும். இந்த டைம்ல வந்து நம்ம வறுத்து வச்சு இல்லையா, அது வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, வேர்க்கடலை எள்ளு எல்லாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்ப நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போறேன். ஏன்னா காரம் போதும், காரம் வேணுன்றோம் கூடுதலா சேர்த்து இது வந்து எண்ணெயில கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில நல்லா மிளகாத்தூள் ஃப்ரை ஆனதும் ஒரு 1/2 கப்புங்க தயிர் சேர்த்துடலாம். கெட்டி தயிர் ஒரு 1/2 கப்பு சேர்த்துடலாம். 1/2 கப்பு கட்டி தயிர் சேர்த்து இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கிரேவியா. பாருங்க, இப்ப வந்து நம்ம வேக வச்ச வதக்கி எடுத்த கீரையை நம்ம இதுல சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுணும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சல அது ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் என்ன வேணுமோ அது இப்பே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து பாயில் ஆகட்டும். பாருங்க, தண்ணி சேர்த்தாச்சு. இந்த டைம்ல வந்து உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து பாயில் ஆக விடலாம். பாரு, எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப நம்ம வெந்தயக்கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.